வணக்கம் நேயர்களே. இன்றைய பதிவில் அருள்மிகு மயூரநாத சுவாமி திருக்கோயில் மயிலாடுதுறையை பற்றி பார்ப்போம். ஆயிரம் ஆனாலும் ஆயிரம் ஆகாது என்பது பழமொழி. பாவங்களை போக்கும் காசிக்கு இணையான தலம் மயிலாடுதுறையில் வாழ்பவர்கள் பெரும் பேறு பெற்றவர்கள். அத்தனை சிறப்புகள் வாய்ந்த ஊர் மயிலாடுதுறை. மயிலாடுதுறை மயூரநாத சுவாமி கோயில் தேவார பாடல் பெற்ற திருத்தலங்களில் காவிரி தென்கரை தலங்களில் அமைந்துள்ள சிவத்தலமாகும். இத்தலம் மயிலாடுதுறை மாவட்டத்தில் மயிலாடுதுறையில் அமைந்துள்ளது. சுமார் 5000 வருட பழமையானது இந்த மயூரநாத திருக்கோயில். இத்தலத்திற்கு அம்பாள் மயில் வடிவில் வழிபட்டார் என்பது நம்பிக்கை. காசிக்கு சமமான 6 திருத்தலங்களில் ஒன்று. மயூரநாதர் சுயம்பு மூர்த்தியாகவும் அபயாம்பிகை அம்பாள் இங்கு தவம் செய்த மயில் வடிவில் காட்சியளிக்கிறார். திருக்கோயில் நிலையில் ராஜகோபுரம் மாநிலத்திலேயே மிக உயரமானது மற்றும் கும்பகோணத்தில் உள்ள சாரங்கபாணி பெருமாள் கோவில் கோபுரத்தை விட உயரமானது. வெளிப்பிரகாரத்தில் வடக்கு மதிலை ஒட்டி கிழக்கு முகமாக உள்ள கோவிலில் ஆதிமயூரநாதர் எழுந்தருளியுள்ளார். வடபுறம் தனியாக சன்னதி கொண்டுள்ள அம்மன் சன்னதியில் அன்னை அபயாம்பிகை நின்ற திருக்கோலத்தில் 4 கைகளுடன் மேற்கரங்கள் 2 சங்கு சக்கரமும் இடது திருக்கரம் தொடைமேல் தொங்கவும் வலது திருக்கரத்தில் கிளியை ஏந்தி காட்சி தருகிறாள். இத்தலத்தில் உள்ள முருகன் சன்னதி மட்டும் தருமையான தீனத்திற்கு உரியது. திருப்பிரகாரத்தில் இடதுபுறம் குமரக்கட்டளைக்குரிய ஆஸ்தான மண்டபம் உள்ளது. ராஜகோபுரத்தின் வழியாக உள்ளே சென்றால் இடதுபுறம் பிரம்ம தீர்த்த குளம், வடதுபுறம் குமரக்கட்டளை சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் உள்ளது. இந்த முருகப்பெருமானை அருணகிரிநாதர் தனது திருப்புகளில் பாடியுள்ளார். திருப்புகளில் இத்தலத்திற்கு முருகன் மீது ஒரு பாடல் உள்ளது. இத்தலத்தில் முருகப்பெருமான் ஒரு திருமுகத்துடனும் 4 திருக்கரங்களுடனும் தனது தேவியர் இருவருடனும் நின்ற கோலத்தில் கிழக்கு நோக்கி எழுந்தருளியுள்ளார். குமரக்கட்டளை மண்டபத்தில் தென்புறம் பெரிய விநாயகரும் வடபுறத்தில் ஆறுமுகனும் எழுந்தருளியுள்ளனர். மயிலாடுதுறையில் மயூரநாத சுவாமி கோவில் புராண குறிப்புகள். ஸ்கந்த புராணம், சிவபுராணம், பிரமாண்ட புராணம், சிதம்பர புராணம் போன்ற புராணங்கள் மயிலாடுதுறையின் பெருமையை குறிப்பிட்டு காவிரியின் இருப்பை போற்றுகின்றன. முருகப்பெருமான் மயூரநாதரின் அருளை பெற இங்கு வழியனுப்பியதாகவும் பின்னர் இங்கிருந்து திருவிடைக்கலைக்கு திருக்கடையூர் அருகில் சென்றதாகவும் ஒரு குறிப்புள்ளது. அம்பிகை மயில் உருவத்தில் பூஜை செய்த தலங்கள் 2. ஒன்று திருமயிலாப்பூர், மற்றொன்று பல்வேறு பெருமைகளையுடைய திருமயிலாடுதுறை. இந்த திருமயிலாடுதுறை தலம் காசிக்கு நிகரான தலங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. கங்கையே இங்கு வந்து காவிரியில் மூழ்கி தன் பாவங்களை போக்கிக் கொண்டதாக கூறப்படுகிறது. இத்தலத்திற்கு மயூரநாதரை கௌரி, இந்திரன், பிரம்மன், பிரவஸ்தி, அகத்தியர், நாதசர்மா, அனவித்தை, திலீபன், சப்தமாதாக்கள், திக்குபாலர்கள் மற்றும் பல வகையான விலங்குகளும் தேவர்களும் வழிபாடு செய்துள்ளனர். இத்தலத்தின் பெருமைகளை பல சான்றோர்கள் போற்றி பாடியுள்ளனர். மயிலாடுதுறை மயூரநாத சுவாமி திருக்கோவில் தீர்த்தக்குளம். அழகிய ராஜகோபுரத்தின் உள்ளே நுழைந்தவுடன் பிரம்ம தீர்த்த குளம் உள்ளது. இத்திருக்குளம் பிரம்மனால் உருவாக்கப்பட்ட குளம். குளத்தின் நடுவே நீராளி மண்டபம் உள்ளது. மார்கழி மாத திருவாதிரை நாளிலும், சித்ரா பௌர்ணமியிலும், வைகாசி விசாக தினத்திலும் அருள்மிகு மயூரநாதர் அபயாம்பிகை முன்னிலையில் இத்திருக்குளத்தில் தீர்த்தவாரி நடைபெறும். இத்தீர்த்த குளத்தில் வைகாசி வசந்த உற்சவம் 10 நாட்கள் நடந்த பின் தெப்ப திருவிழா வெகு விமர்சையாக நடைபெறுகிறது. மயூரநாத சுவாமி கோவில் தல வரலாறு. தக்ஷன் மகளான தாக்ஷாயினி தன் தந்தையின் மேல் கொண்ட கோபத்தை போக்கிக் கொள்ள நினைத்து மயில் வடிவம் கொண்டு பூஜித்து வழிபட்ட தலமே மயிலாடுதுறை தலம். அன்னைக்கு பெருமான் ஆண்மயிலாக வந்து ஆடி காட்சி கொடுத்து பின்னர் தாண்டவமாடி அருள் புரிந்தவையால் கௌரி மயூரநாதர் என்றும் கௌரி தாண்டவசேசர் என்றும் மயூரநாதர் அழைக்கப்பட்டார். இந்த சபைக்கு ஆதிசபை என்றும் இத்தாண்டவத்திற்கு கௌரி தாண்டவம் என்றும் பெயர் வந்தது. இதற்கு பின் இறைவன் அம்பாளை திருமணம் செய்து கொண்டார். திருமணம் நிகழ்ந்த தினம் ஐப்பசி மாதம் 27ஆம் நாள். கௌரி தாண்டவம் ஆடிய நாள் ஐப்பசி மாதம் 25ஆம் நாள். அம்பாள் மயில் உருவில் எழுந்தருளி ஆகாரங்களிலும் மயிலாக ஆடி அம்பாளாக எழுந்தருளும் காட்சியும் இறைவனோடு சேர்ந்து காட்சி தருவதை காண கண்கோடி வேண்டும். சிவபெருமானை மதிக்காமல் பார்வதி அம்மாள் தனது தந்தை நடத்திய யாகத்தில் அலையா விருந்தாளியாக பார்வதி கலந்து கொண்டுள்ளார். அந்த யாகத்தில் அவமானப்பட்ட பார்வதியை சிவன் சபித்தார்.
சாபம் நீங்க காவிரிக்கரையில் ஐப்பசி மாதம் 30 நாள் தவம் செய்து தன்னை மீண்டும் சந்திக்குமாறு கூறியுள்ளார். பார்வதி மயில் ரூபம் எடுத்து மயிலாடுதுறை நகரில் காவேரி நதியின் வெகுகாலம் தவம் செய்திருந்தார். இதை அறிந்த சிவன் ஆண்மையில் உருவெடுத்து பார்வதியை சந்தித்து பெண்மையிலான பார்வதியுடன் ஆடி பார்வதிக்கு சாப விமோசனம் தந்தார். சிவனும் பார்வதியும் மயில் உருவத்துடன் ஆடியதால் மயிலாடிய காவிரித்துறை என்று இத்தலம் பெயர் பெற்றது. இத்தகைய சிறப்புகள் பெற்ற மயிலாடுதுறையில் ஐப்பசி மாதத்தின் 30ஆம் நாள் காவிரி நதிக்கரையில் துலாக்கட்ட உற்சவம் நடைபெறும். அந்த உற்சவத்தில் காவிரி நதியில் நீராடினால் தனது பாவங்கள் நீங்குவதாக மக்கள் நம்புகிறார்கள். ஒருமுறை கண்பமுனிவர் கங்கையில் நீராடச் செல்லும் போது எதிரில் சண்டாளக்கன்னிகள் மூவர் வருகின்றனர். அவர்கள் கண்பமுனிவரை வணங்கி தங்கள் மூவரும் கங்கை, யமுனை, சரஸ்வதி என்ற நதிகள் என்றும் தங்களின் நீராடிய மக்களின் பாவக்கரை படிந்து தங்கள் உருவம் இவ்வாறு ஆகிவிட்டதென்றும் கூறினர். அவர்களுடைய பாவம் நீங்கி அவர்கள் சுய உருவம் பெற தென் திசையில் உள்ள மயூரத்தில் துலா மாதத்தில் காவிரியில் மூழ்கி நீராட முனிவர் ஆலோசனை கூற மூவரும் அவ்வாறே செய்து பாவங்களை நீங்கி சுய உருவம் பெற்றனர். கங்கை, யமுனை, சரஸ்வதி ஆகியோர் ஒவ்வொரு வருடமும் மயிலாடுதுறைக்கு வந்து காவிரியில் துலாக்கட்டத்தில் நீராடி தங்கள் மீது மக்கள் கரைத்த பாவங்களை போக்கிக் கொள்கிறார்கள் என்றும் புராணம் கூறுகிறது. துலா மாதத்தில் தேவர்கள், முனிவர்கள், சரஸ்வதி, லக்ஷ்மி, கௌரி, சப்தமாதர்கள் ஆகியோரும் மயூரத்தில் உள்ள காவிரியில் நீராட வருகின்றனர் என்றும் தலபுராணம் கூறுகிறது. ஆகையால் துலா மாதத்தில் ஐப்பசி மாதம் மயிலாடுதுறையில் காவிரியில் நீராடுவது மிகவும் சிறப்புடையதாக கருதப்படுகிறது. அதிலும் ஐப்பசி மாதத்தில் கடைசி நாளான கடைமுகம் அன்று நீராடுவது மிக மிக சிறப்பு. இம்மாதத்தில் முதல் 29 நாட்கள் நீராட முடியாவிட்டாலும் கடைசி நாளான 30ஆம் நாள் காவிரியில் நீராடி மயூரநாதரையும் அன்னை அபயாம்பிகையும் அன்று வழிபட்டால் நமது பாவங்கள் யாவும் விலகும், மோட்சம் கிட்டும். துலா நீரலை கேள்விப்பட்டு தன் பாவத்தினை போக்க முடவன் ஒருவன் மயிலாடுதுறைக்கு வந்தான். தன் இயலாமையால் தாமதமாக வந்து சேர்ந்தான். அதற்குள் ஐப்பசி மாதம் முடிந்து கார்த்திகை முதல் நாள் ஆகிவிட்டது. முடவனான் தன்னால் மீண்டும் அடுத்த ஆண்டு வந்து மூழ்கி செல்வது இயலாது என்று இறைவனிடம் அவன் முறையிட்டதால் இறைவன் அவனுக்கு ஒரு நாள் நீட்டிப்பு தந்தார். முடவனும் காவிரியில் மூழ்கி எழுந்தான். அவனது பாவமும் நீங்கியது. இதுவே முடவன் முழுக்கு என அழைக்கப்படுகிறது. செய்த தவறுக்கு மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுபவர்கள் இங்கு காவிரியில் நீராடி சிவபெருமானை வழிபட்டு அருள் பெறலாம். மயிலாடுதுறை மயூரநாத சுவாமி காவிரி கரையில் உள்ள 6 சிவதலங்களில் காசிக்கு சமானமாக கருதப்படுகின்றன. அவற்றில் மயிலாடுதுறையும் ஒன்றாகும். மற்றவை திருவையாறு, திருவெண்காடு, திருவிடைமருதூர், திருவாஞ்சியம், திருசாய்க்காடு ஆகும். மயிலாடுதுறை, மாயவரம், மயூரம் என்றெல்லாம் குறிப்பிடப்படும் இத்தலம் மிகவும் தொன்மையான சிவஸ்தலமாகும். மயிலாடுதுறை மயூரநாத சுவாமி கோயில் இறைவன் பெயர் மற்றும் இறைவன் பெயர். மயூரநாதர், அபயாம்பிகை, அஞ்சல் நாயகி. நடைதிறப்பு நேரம் மயூரநாத சுவாமி கோயில் தினந்தோறும் காலை 6 மணி முதல் பகல் 12:30 வரையிலும், மாலை 4 மணி முதல் இரவு 9 மணி வரையிலும் திறந்திருக்கும். மயிலாடுதுறை இவ்வூரை சுற்றியுள்ள சப்த தலங்கள். அருள்மிகு ஐயாரப்பர் திருக்கோவில் மயிலாடுதுறை, அருள்மிகு புனிகீஸ்வரர் திருக்கோயில் குறைநாடு மயிலாடுதுறை, சித்தவனம் என்ற சித்தர்காடு மயிலாடுதுறை, அருள்மிகு மார்க்கசாய திருக்கோயில் மூவலூர், புருஷாமிருகம் பூஜித்த அருள்மிகு அழகுநாதர் திருக்கோயில் சோழன்பேட்டை, அருள்மிகு வாதனேஸ்வரர் திருக்கோயில் சேந்தங்குடி, அருள்மிகு காசி விஸ்வநாதர் திருக்கோயில் துலாக்கட்டம், தென்புறம் மயிலாடுதுறை பெரிய கடை வீதி. நன்றி, வணக்கம். இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.